காஞ்சிபுரம் கோவில் நகரம் என போற்றப்படும் புனித தலமாகும். இங்கு அமைந்துள்ள அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருக்கோவில் 108 திவ்யதேசங்களில் ஒன்றாகும். ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகிலுள்ள நெல்லுக்கார தெருவில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் திருஊரகம், திருக்காரகம், திருநீரகம், திருக்கார்வானம் ஆகிய 4 திவ்யதேசங்களை ஒரே கோவில் வளாகத்திற்குள் கொண்டிருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். சுமார் 60,000 சதுர அடியில் பரந்து விரிந்துள்ள இக்கோவில் முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள் ஆகியோரால் விரிவுபடுத்தப்பட்டது. கல்வெட்டுகள் மற்றும் கோவிலின் அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு வரலாற்றாய்வாளர் டாக்டர் ஆர். நாகசாமி இதுவே காஞ்சிபுரத்தின் மிக பழமையான கோவில் என குறிப்பிடுகிறார். இங்குள்ள பழமையான கல்வெட்டு கிபி 846 ஆம் ஆண்டு 3ஆம் நந்திவர்மன் ஆட்சி காலத்தை சேர்ந்ததாகும். பின்னர் முதலாம் இராஜேந்திர சோழன் கோவிலை விரிவுபடுத்தினார். மொத்தம் 15 கல்வெட்டுகள் பல்லவர், சோழர் மற்றும் சம்புவராயர் காலத்தை சேர்ந்தவை. முதலாம் குலோத்துங்க சோழன், 2ஆம் இராஜாதிராஜ சோழன், 3ஆம் இராஜராஜ சோழன், விஜய கண்டகோபாலன், கம்பமாதேவியார் ஆகியோரின் நிலம், கிராமம், குளம், தோப்பு போன்ற தானங்கள் இதில் பதிவாகியுள்ளன. கல்வெட்டுகள் பல்லவர் காலத்தில் எண்ணெய், நெய், பாக்கு, பூ, தேங்காய், சர்க்கரை, துணி, சந்தனம் போன்ற பொருட்களின் வணிகம் செழித்திருந்ததையும், விஜயநகர ஆட்சியாளர்களிடமிருந்து நன்கொடைகள் பெறாமல் கோவில் தன்னிறைவு வருமானத்துடன் இயங்கியதையும் எடுத்து காட்டுகின்றன. இக்கோவில் பாஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றுகிறது. மேலும் புகழ்பெற்ற திருக்குறள் உரையாசிரியர் பரிமேலழகர் இக்கோவிலின் அர்ச்சகர் பரம்பரையைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திருக்கோவிலின் மூலவர் அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமன் ஆவார். தாயார் அமுதவல்லி நாச்சியார் ஆர்த்தனாவல்லி, கமலவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார். மகாபலியின் அகந்தையை அடக்குவதற்காக திருமால் வாமன அவதாரம் எடுத்து 3 அடி நிலம் கேட்டார். பின்னர் திருவிக்கிரமன் வடிவம் எடுத்து முதல் அடியில் பூமியையும் 2ஆம் அடியில் விண்ணுலகையும் அளந்து 3ஆம் அடிக்காக மகாபலி தனது தலையை அர்ப்பணித்ததால் அவருக்கு மோட்சம் அருளினார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் சுமார் 24 அடி உயரமுடைய பிரம்மாண்டமான திருமேனியுடன் பெருமாள் காட்சி தருகிறார். கருவறையின் மீது அமைந்துள்ள சாரஸ்ரீகர விமானம் இப்பெரிய திருமேனிக்கு ஏற்றவாறு உள்ளே வெற்றிட அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. கோவில் தரைமட்டத்திலிருந்து சுமார் 6 அடி பள்ளத்தில் அமைந்துள்ளது. கருவறையில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளியுள்ளார். மகாபலிக்கு முகதரிசனம் அளித்த திருக்கோலத்தை நினைவு கூறும் வகையில் திருவுரக பெருமாள் தனிச்சந்நிதியும் உள்ளது. இத்தலம் திருமங்கையாழ்வார் மற்றும் திருமழிசையாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் பெற்றுள்ளது. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். கோவிலுக்கு வெளியே அமைந்துள்ள புனித தீர்த்தம் நாக தீர்த்தமாகும். பயண தகவல்கள்: சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வரை தூரம் சுமார் 72 கிலோமீட்டர். அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம் ரயில் நிலையம். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இவ்வாறு வரலாற்று சிறப்பும் ஆன்மீக மகத்துவமும் திவ்யதேச பெருமையும் ஒருங்கே விளங்கும் அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் வருகை தரும் ஒவ்வொரு பக்தரும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய புனித வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது.